அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்ஸார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கின்ற அநியாயங்களிலேயே அல்லாஹு தஆலா கணக்கெடுக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹு தஆலா அநியாயம் செய்யறவங்களோட அநியாயங்களை பார்த்துட்டு அதை கேயா பண்ணாம கணக்கெடுக்காம பொடுப்போக்காக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்ஸார். பார்வைகள் எல்லாம் பயந்து பிதுங்கி இருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய நாளையில் அவர்களுக்கான தண்டனையை நிறைவாக வழங்குவதற்காகவே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அநியாயக்காரர்களை பிடிக்காமல் விட்டு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது, இத்தகு துல்ம, அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன துல்ம ظுலுமாத்துன் யௌமல் கியாம. ஏனென்றால் நீங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருக்கிறதே, இவை நாளை மறுமையுடைய நாளையில் ظுலுமாத், இருள்களாக என்ன செய்யும், உங்களுக்கு இருக்கும். மறுமையில போக இயலாம திக்குமுக்க ஆடி பயத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு கடும் இருளாக அது என்ன செய்யும், மறுமையில் உங்களுக்கு வந்து நிற்கும் நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள். அதனால அநியாயத்தை என்ன செஞ்சுக்கோங்க, பயந்துக்கோங்க. ஒருவருடைய பொருளையாக இருந்தாலும் சரி, உயிரிலேயாக இருந்தாலும் சரி, மானத்திலேயா இருந்தாலும் சரி, பிறருக்கு என்ன செய்துவிடக் கூடாது, அநியாயம் இழைத்துவிடக் கூடாது. அநியாயம் என்கிறது எதிலையுமே என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதனால் நடைபெறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹதீஸ் குதுசி. அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, எனக்கே நான் அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன். அல்லாஹ்வே அவன் படைத்த அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், தனக்கே இன்னத்திற்கு நான் அநியாயம் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கே நான் அதை என்ன செஞ்சிருக்கிறேன், ஹராமாக்கி இருக்கிறேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், உங்களுக்கு மத்தியிலையும் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒத்தரால இன்னொருத்தருக்கு அநியாயம் நடக்க கூடாது, எந்த விஷயத்திலையும் நடக்க கூடாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன், அந்த அநியாயம் நடப்பதை ஹராமாக்கி வைத்திருக்கிறேன். அநியாயம் ஒருவரால் இன்னொருவருக்கு நடக்கக்கூடாது, அநியாயம் நிகழ்ந்திடக்கூடாது அப்படின்னு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஹராமாக்கி வச்சிருக்கிறேன். ஃபலா தபாலமு, எனவே நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள், ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குதுஸிலே என்ன செய்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அநியாயம் என்பது ஒரு மனிதனால், அதிலும் ஒரு முஸ்லிமால், ஒரு முஃமினால் என்ன செய்யக்கூடாது, நிகழவே கூடாது. வார்த்தைகளாலும் என்ன செய்யக்கூடாது, நிகழக்கூடாது. செயல்பாடாலும் என்ன செய்யக்கூடாது, நிகழக்கூடாது. இன்னொரு முஸ்லிமுடைய விஷயத்தில், இன்னொரு மனிதனுடைய விஷயத்தில், அது அவனுடைய மானத்திலேயோ, அவனுடைய உடல் ரீதியிலேயோ, அல்லது அவனுடைய பொருள் விடயங்களிலேயோ, அவனுடைய சொத்து செல்வங்களிலேயோ என்ன நிகழ்ந்துடக்கூடாது, ஒரு முஸ்லிமால் ஒரு முஃமினால் இன்னொருத்தருக்கு அநியாயம் நிகழ்ந்துவிட கூடாது. அதுல ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் எப்பவும் என்ன செய்யணும், கவனமாக அவனை என்ன செய்யணும், கேர் பண்ணி கவனமாக பார்த்துக் கொள்ளணும். என்னுடைய வார்த்தைகளாலும் அநியாயம் நிகழ்ந்துடக்கூடாது, எனது செயல்பாட்டாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, அநியாயம் நிகழ்ந்துடக்கூடாது. இதுல அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக பொடுப்போக்காக அநியாயம் நடக்கக்கூடிய
சர்வ சாதாரணமாக அநியாயம் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் அனந்தர சொத்து என்று சொல்லக்கூடிய ஒன்று. மிகவும் சர்வ சாதாரணமாக அநியாயம் நிகழக்கூடிய ஒரு விடயம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது அனந்தர சொத்து என்கிற இந்த விஷயத்தில் என்ன நடக்குது? அநியாயம் மிக சர்வசாதாரணமாக நிகழ்ந்திருது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய சொத்தை பங்கு வைக்காமல் அதுக்கு தகுதியானவர்களுக்கு அந்த பங்கு போய் சேராமல் ஒருவர் அப்படியே விட்டு விடுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு கவனஈனம், மிகப்பெரிய ஒரு அலட்சியம். மார்க்க விடயத்தில், மார்க்க சட்டத்தில் ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படுபோக்கு எது? ஒருவர் மரணித்து விட்டார், அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதிலும் அவருடைய பங்குதாரர்களுக்கு, அவருடைய சொத்தை அனந்தரம் பெற தகுதியானவர்களுக்கு அவருடைய சொத்து என்ன செய்யப்படுதில்லை? பங்கு வைக்கப்படுதில்லை என்று சொன்னா இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அநியாயம் என்பதை தாண்டி, அந்த பங்குதாரர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் என்கிறதை தாண்டி அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம் வீணடிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சட்டம் என்ன செய்யப்படுகிறது? அப்படியே பொருட்படுத்தாமல் அலட்சியமாக கவனஈனமாக அப்படியே விட்டுவிடப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். இது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்கிறத முதலாவது நாம் என்ன செய்யணும்? நாங்க புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஜகாத் இருக்குது, ஜகாத்துடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய பேசுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நிறைய பேசுறாங்க. குர்ஆன்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் ஜகாத் தொடர்பாக. ஜகாத் கொடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள், இந்த ஆயத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். இத்தனை கூட்டத்தினர்களுக்கு கொடுக்கணும், ஒரே ஆயத்துல இன்ன ஆட்களுக்கு தான் ஜகாத் போய் சேரணும் அப்படின்னு அப்படி போல்டு பண்ணி ஹைலைட் பண்ணி வந்திருக்குது. இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபி ரிகாபி வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹி வபனி சபீல். இந்த சிலர்கள் குர்ஆனை ஓதுறாங்க, அந்த அளவுக்கு குர்ஆன் ஆயத்தை பாடம். இப்ப இந்த இடத்துல அந்த 8 கூட்டத்தினர்கள் அவங்களுக்கு சொல்ல போறது இல்ல. இதுல என்னண்டா, அந்த ஆயத்துடைய கடைசி அல்லாஹ் தஆலா சொல்றா ஃபரீபத்தம் மினல்லாஹ். அந்த ஆயத்தை பாடமாக்கினவங்களுக்கு தெரியும் என்ன சொல்றா அல்லாஹ் தஆலா? ஃபரீபத்தம் மினல்லாஹ். இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் ஒரு கடமை, நேரடியாக பொருளோடு பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கடமையை யாருக்கு போய் சேரணும் என்கிற அந்த வகுப்பினர்களை, அந்த ஜகாத்துக்கு பொறுப்பானவர்களை, எடுக்க வேண்டியவர்களை, அதுக்கு தகுதி வாய்ந்தவர்களை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்ற என்னன்னா ஃபரீபத்தம் மினல்லாஹ். இன்னாருக்கு போய் சேரணும் என்கிறது அல்லாஹ்விடத்தில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கட்டாய கடமையான விதி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இன்னாருக்கு தான் போய் சேரணும் என்கிறது கட்டாய கடமையான ஒரு விதி. அதுக்கு தான் அரபுல ஃபரீபத்தம் மினல்லாஹ். இது அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த கட்டாய கடமையான ஃபரீபா, விதி, சட்டம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்றான் ஜகாத்துக்கு. இதே வார்த்தை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றா. அது எங்க பிரயோகிக்கப்படுது தெரியுமா? சொத்து இன்னாருக்கு போய் சேரணும் என்று வரக்கூடிய குர்ஆன் வசனத்துல கடைசில அல்லாஹ் இதே வார்த்தையை பிரயோகிக்கிறான். எங்க? சூரத்துன் நிசால 11வது வசனத்துல யூசிக்குமுல்லாஹ்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். என்னத்த? அல்லாஹ் உங்களுக்கு புத்தி சொல்கிறான். யூசிக்குமுல்லாஹ்டா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான்? வசியத்து செய்யறான். அல்லாஹ் உங்களுக்கு புத்தி சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு நல் வழி காட்டுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு சில வரையறைகளை புரிய வைக்கிறான், விளங்கப்படுத்துறான் என்று சொல்லிட்டு இன்னாருக்கு இன்ன நிலையில இன்ன பங்குகள் போய் சேரணும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா அடுக்கி சொல்லிட்டு அந்த 11வது வசனம் முடியுது எப்படி தெரியுமா? ஃபரீபத்தம் மினல்லாஹ். இது அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்களை நோக்கி வந்திருக்கக்கூடிய கட்டாய சட்டம்.
கட்டாய விதி. ஜக்காத்ங்கிற கட்டாய கடமைக்கு அல்லாஹ் தஆலா இன்னாருக்கு போய் பொருத்தமா செய்யறணும் என்றதை அடையாளப்படுத்தி எப்படி அந்த வார்த்தையை பிரயோகித்தானோ, இதே போல ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னா அவருடைய சொத்துக்கள் அப்படியே மையத்து மாதிரி அதுவும் அப்படி ஆயிராம அது என்ன செய்யணும், அதற்கு பொருத்தமானவர்களுக்கு பங்கு வைக்கப்படணும், பிரித்து கொடுக்கப்படணும். ஏன் பங்குதாரர்கள் கண் முன்னால இருக்கிறாங்க, அந்த சொத்துக்கான வாரிசுகள் அனந்தரக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்ப சொந்தக்காரர் மௌத்தா போயிட்டாரு, இப்ப அந்த சொத்துக்களுக்கு வேறு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அந்த சொந்தக்காரருடைய கையில அது போய் சேரணும். ரசூலுல்லாஹ் ஒரு பொருளை எடுத்தாங்கன்னா அதுல சொந்தக்காரர்கிட்ட அதுக்குரிய ஆள்கிட்ட அது போய் சேரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு என்னது ரிலாக்ஸ் இருக்காது. அதுக்கு ஒரு சிறந்த ஹதீஸ் தான் என்ன, அன்றைக்கு தான் நான் மஸ்ஜித் நபவிக்கு வந்து நான் தொழுவுறதுக்கு அசருடைய தொழுக நேரம் தொழுந்தேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சு முடிச்சதுதான் தாமதம், சலாம் கொடுத்து முடிச்சதுதான் மிச்சம். அப்படியே எல்லாரையும் கடந்து எந்திரிச்சு அப்படியே அவங்க அறைக்குள்ளுக்க போனாங்க. அறைக்குள்ளுக்க போனவங்க அப்படியே திரும்பி வாராங்க. வந்தவர் எல்லாரோட முகத்தையும் பார்க்கிறாங்க. எல்லாருக்கும் வளமைக்கு மாற்றமா சலாம் கொடுத்ததோடய ரசூலுல்லாஹ் எழும்பிட்டு பரபரன்னு போற ஆளுண்டு இல்லையே. அதுக்குரிய திக்ருகளை அந்த இடத்துல இருந்து செஞ்சுட்டு ரிலாக்ஸா போறவரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு சலாம் கொடுத்த உடனேயே எந்திரிச்சு போறவரு ஏன் இவ்வளவு பதறி அடிச்சுக்கிட்டு போறாரு என்று பார்த்த அந்த அதிர்ச்சி எல்லாத முகங்கள்லையும் கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கேட்கிறாங்க, ஏன் அவசரமா போறேன் அப்படின்னு பாத்தீங்களா, திபிர் மின் ஸஹப், ஒரு தங்க கட்டி பைத்துல் மாலுக்கு போக வேண்டியது எனக்குரியது அல்ல, அது எனக்குரியது அல்ல. திடீர்னு நான் மௌத்தா போனா ஏன் நான் சேர்த்து வச்ச சொத்துல ஒன்றாக நினைச்சு குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, பங்கு வச்சிருவாங்க. அது போறவங்களுக்கு சரியா போகணும். அது எனக்கு தொழுகையில வச்சுதான் ஞாபகம் வருது, வீட்டுல தங்க கட்டி ஒண்ணு இருக்குதே. அதனால தொழுந்து முடிஞ்ச உடனே எந்திரிச்சு போயிட்டு இது எங்களுக்குரியது அல்ல, இது பைத்துல் மாலுக்கு போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு வரா. இன்னொருத்தருக்கு ஒரு பொருள் சொந்தமாயிருச்சுன்னா அதை அப்படி காக்க வைக்க இயலாது, அதை அப்படியே ஆற விட்டு தூங்க போட்டு அதை புழுங்க பார்க்க இயலாது. ஒரு மூமின் ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து என்ன சொல்றாங்க, இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹ் வ அஅலமுக்கும் பில்லாஹ், இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹ், உங்க எல்லாரையும் விட நான் அல்லாஹ்க்கு பயம் இல்லங்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் விட அல்லாஹ்க்கு பயந்த ஒரு ஆள் ஒன்று இருப்பாரா உலகத்துல? ரசூலுல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ்க்கு பயந்தவங்க. அது மட்டும் இல்ல, வஅலமுக்கும் பில்லாஹ், உங்க எல்லாரையும் விட அல்லாஹ் பற்றி நல்லா அறிந்து வச்சிருக்கிறவன்னா அந்த ரசூலுல்லாவே. சரி மெதுவா பாப்போம், கொஞ்சம் இருங்க, கூலா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, மெதுவா பேசி இது பண்ணுவோம் அப்படியெல்லாம் சொல்லல. அது இன்னொருத்தோட சொத்து பொருள் என்று விளங்கினா, இன்னொருத்துக்கு சொந்தமானது, இன்னொருத்தருக்கு போக வேண்டியது, அதுல எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தெரிஞ்சா அதை கொண்டு போய் சேர்க்கிறதுல விரைவாக இருந்தார்கள், வேகமாக இருந்தார்கள். அப்ப ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னா அதுக்கு அடுத்த கட்டமா முதல்ல அது என்ன பார்க்கணும், மௌத்தா போனவருக்கு சொத்து இருக்குது, கடன் இருக்குதா, அந்த சொத்துல இருந்து கடனை கொடுக்கணும். ஏதாவது வசியத் செஞ்சிருந்தாரா, பேலன்ஸ் இருக்கிறதுல 3 வசியத்தை நிறைவேற்றணும். மற்றது பங்குதாரர்கள், அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள். இவருக்கு இருந்த சொந்தம் என்கிற அந்த மில்கியத், அந்த சொந்தம் என்கிறது அத்தாரிட்டி என்கிறது அவர் மௌத்தா போனதுடைய அப்படியே அது ஷிஃப்ட் ஆகிருச்சு. அவருடைய நெருங்கின உறவு, மனைவிண்டா மனைவி, பிள்ளைகள்டா பிள்ளை, சகோதரன் என்றா சகோதரன், உம்மா அப்பா ஹயாத்தோட இருந்தா உம்மா அப்பா. அந்த மில்கியத், அந்த சொந்தம் என்கிறது அப்படியே ஷிஃப்ட் ஆயிருச்சு. இப்ப சொந்தக்காரர்கள் வேற ஆட்கள், கூட்டு சொந்தம் அதுல இருக்குது. குறிப்பிட்ட ஒருத்தருக்கு அதை என்ன செய்ய இயலாது, அனுபவிக்க இயலாது. ஏன், அதுக்கு உனக்கு மட்டும் இல்லாத சொந்தம், அது 4 பேருக்கு சொந்தம், நீ மட்டும் எப்படி அதை என்ன செய்வாய், அனுபவிப்பாய், இயலாது. அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு சொத்து இன்ன நிலைமையில இன்னாருக்கு இவ்வளவு போய் சேரணும்னு துல்லியமாக சொல்லப்பட்ட 2, 3, 4 வசனங்களை வைத்து அல்லாஹ் 2, 3 பக்கங்களுக்கு இது இப்படி பிரிக்கப்படணும்னு சொன்னது கணக்கே இல்லாம, அதை பத்தி அக்கறையே இல்லாம விட்டுப்படுதுண்டா இவன் அல்லாஹ்வை கொஞ்சம் கூட கேர் பண்ணல, அல்லாஹ்வோட பேச்ச கொஞ்சம் கூட கணக்கில் எடுக்கல.
அல்லாஹ்ட சட்டத்தை தூக்கி வீசிட்டு அவன் வேலையை பார்க்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த விஷயத்துல நம்மளுக்கு எவ்வளவு நியமத் செஞ்சிருக்கிறான் தெரியுமா? இந்த சொத்து விஷயத்துல அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்ச ஒரு பெரிய நியமத் என்ன தெரியுமா? இந்த சொத்து பிரிக்கிறத சரியா எங்கட மார்க்க முறைப்படி பிரிக்கிறதுக்கு, அதை எங்கட மார்க்க முறைப்படி பிரிச்சு கையாளுறதுக்கு ஒரு அந்நிய மத ஆட்சியே எங்களுக்கு தனி என்ன செஞ்சுக்கிது, ஒரு யூனிட் தந்திருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா இந்த நாட்டுல? இப்ப மேரேஜுக்கு உங்களோட இஷ்டப்படி மாஷா அல்லாஹ் உங்களோட மார்க்கப்படி செஞ்சுக்கோங்க எல்லாம் தந்திருக்குதா? அப்ப தந்திருக்கிறதுக்கான தூக்கிட்டு ஓடுறான். டிவோர்ஸ் உங்களோட முறைப்படி நீங்க செய்யற மாதிரி உங்களோட முறைப்படி பிரிங்க. அத மாதிரி தரப்பட்ட ஒன்றுதான் உங்களோட மதஸ்தலங்கள் இருக்குதா, நீ அழகா உங்களோட முறைப்படிக்கு அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்க அதை சரியா வக்குப் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொன்று இது ஒரு அந்நிய அரசாங்கம், இஸ்லாம் இல்லாத முஸ்லிம்கள் இல்லாத ஒரு அரசாங்கம். ஒரு அந்நிய அரசாங்கத்தால உங்களோட சொத்து இருக்குதா, மௌத்தா போயிருக்கிறீங்களா, அடிச்சு கொண்டு சாகாம உங்களோட மார்க்கம் உங்களுக்கு அழகா வழிகாட்டி இருக்கிற மாதிரி தாராளமா லீகலா செஞ்சுக்கோங்க. தரப்பட்டதை கூட கவனத்துல எடுக்கிறோம் இல்ல, பொருட்படுத்துறோம் இல்லை என்று சொன்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடும் செஞ்சு தந்து அதை நாங்க சரியா செஞ்சு கொள்றோம் இல்ல, மார்க்க முறைப்படி செஞ்சு கொள்றோம் இல்ல, குர்ஆன் சொன்ன காட்டு தந்த முறைப்படி செஞ்சு கொள்றோம் இல்லண்டா எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த விஷயத்துல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடக்குது இந்த விஷயத்துல, இந்த சட்டத்துடைய விஷயத்துல, இந்த சட்டத்தை வாழ்க்கையில கையாளுற விஷயத்துல, நடைமுறைப்படுத்துற விஷயத்துல. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு எப்படி ஜக்காத்துக்கு பாவிச்சானோ ஃபரீதத்தும் மினல்லாஹ், இது நீங்க நினைச்சா செய்வோம், பார்த்து செய்வோம், யோசிச்சு செய்வோம், ஆற விட்டு செய்வோம், அப்படி அல்ல. ஃபரீதத்தும் மினல்லாஹ், ஃபரீதத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ் இடத்திலிருந்து வந்த கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விதி, ஒரு சட்டம் உங்களுக்கு துல்லியமாக விளங்கப்படுத்தியிருக்கிறோம். இதை செஞ்சுதான் நீங்க என்ன செய்யணும், ஆகணும் என்று அல்லாஹு தஆலா 11வது வசனத்திலையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனம் சூரத்து நிசால 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், غير مضار وصية من الله, غير مضار وصية من الله. கடனையும் கொடுக்கிறீங்க, வசியத்தையும் என்ன செய்றீங்க, 3ல 1 சரியா நிறைவேற்றீங்க. அதே நேரத்துல இன்னொருத்தருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராம துல்லியமாக நீங்க பங்கு வைங்க. வசிய்யத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்யற உயர்ந்த புத்திமதி. இது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்யற உயர்ந்த புத்திமதி. எது? கடனை நிறைவேற்றணுமா, கடனை நிறைவேற்றுங்க. வசியத்து 3ல 1, அதை விட கூட என்ன செய்ய தேவையில்லை, நிறைவேற்ற தேவையில்லை. அனந்தரத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்க விரும்புறீங்க இல்ல, வாப்பா செஞ்ச வசியத்தை பார்த்தா 3ல 1 விட கூடத்தான் இருக்கி, நாங்க எல்லாம் புரிஞ்சு கொள்றோம், பரவாயில்ல நிறைவேற்றுங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம யாட மன திருப்தியும் இல்லாம, அனந்தரம் கொள்றாள்கிட்ட மன திருப்தி இல்லாம வாப்பா வசியத் செஞ்சுட்டு போயிட்டாரே, செஞ்ச கணக்க பார்த்தா அவரோட சொத்துல 3ல 1 இல்ல வருது, சொத்துல அரைவாசி வருது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டதுக்கு பிறகு மன விருப்பம் இல்லாம நீங்க அவ்வளவு தூரம் சரியா அக்யூரேட்டா வாப்பா செஞ்ச வசியத்தை நிறைவேற்ற தேவையில்லை, 3ல 1 நிறைவேற்றுங்க, உங்களுக்குரிய பங்கு எடுங்க. அப்படி எடுக்கிறது வாப்பாட வசியத்தை நிறைவேற்றாம எடுக்கிறோமே, அநியாயமா செஞ்சீங்க, அதெல்லாம் ஒரு அநியாயம் இல்ல, அதெல்லாம் ஒரு அநியாயம் இல்ல. கட்டாயம் என்ன, 3ல 1 நிறைவேற்றணும், அதை நீங்க நிறைவேற்றீங்களா, தாராளமா போதும். நீங்க அனுமதி கொடுக்காததுனால நீங்க அநியாயக்காரர்களாக மாட்டீங்க. ஆனா மனம் வெறுப்போட, விருப்பம் இல்லாம என்ன செய்ய, சரி வாரது வரட்டும் அப்படி எடுத்தீங்கன்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்த அநியாயமாக ஆகிடும். அப்படி நீங்க சொத்து எடுக்க தேவையில்லை, அது உங்களோட சொத்து, உங்களோட முழு அதிகாரம் உள்ளது. பாப்பாட மரணத்துக்கு பிறகு, நானாட மரணத்துக்கு பிறகு, உம்மாட மரணத்துக்கு பிறகு, சகோதரருடைய மரணத்துக்கு பிறகு அதுக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொத்துடைய சொந்தம் அப்படி மீண்டுது. அதனால யாருக்கும் தீங்கு வராத முறையில பங்கு வைங்க. இது வசிய்யத்தம் மினல்லாஹ், ஏற்கனவே உள்ள ஆயத்துல வந்துச்சு ஃபரீதத்தம் மினல்லாஹ், அல்லாஹ் வகுத்த நியதி, இப்படித்தான் இது பங்கிடப்படணும். இங்க வருது வசிய்யத்தம் மினல்லாஹ், யாருக்கும் நோகாம சரியா பங்கு வைக்கணும்ங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு தார அட்வைஸ், அல்லாஹ் உங்களுக்கு தார புத்திமதி என்று அல்லாஹு தஆலா இன்னாருக்கு இன்ன நிலையில இத்தனை பங்கு இப்படி போகணும் என்று அந்த சட்டத்தில் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா பேசுகிறான்,
தில்க ஹுதூதுல்லாஹ், தில்க ஹுதூதுல்லாஹ். இது அல்லாஹு தஆலா வைத்த வரம்பு. இது அல்லாஹு தஆலா வைத்த வரம்பு. அல்லாஹ் வரம்பு விஷயத்துல குர்ஆன்ல 2 விதமா ஆயத்துகள் பேசுவான். 2 விதமா அல்லாஹ் தஆலா பேசுவான். ஒன்று ஃபலா தஅதூஹா, அந்த வரம்ப கிழிச்சிராதீங்க. இன்னொன்று ஃபலா தக்ரபூஹா, வரம்பு கிட்டவும் போகாதீங்க. ஃபலா தக்ரபூஹா, வரம்பு கிட்ட. முதலாவது வந்த விலக்கல் இருக்குதானே, முதலாவது வந்த விலக்கல் என்ன தெரியுமா? எங்கட வாப்பட வாப்பாக்கு முதலாவது வந்த விலக்கல் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு செய்யாதீங்க அல்ல. முதலாவது வந்த விலக்கல் நெருங்காதீங்கன்னு தான். செய்யாதீங்கன்னு வரல, செய்ய வேணா தின்ன வேணா அப்படி வரல. முதலாவது வந்தது என்ன தெரியுமா? நெருங்க வேணா. என்ன வேணா? நெருங்க வேணா அப்படிங்கிறது. நெருங்கினவே அடுத்தது சந்தேகம் செஞ்சிருவான், சம்டைம் செஞ்சிருவான். அவ முதலாவது வந்தது சாப்பிட வேணாண்டல்ல. ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஃபலா தக்ரபா, குர்ப். தக்ரபானா நெருங்காதீங்க இந்த மரத்துக்கு. நெருங்கினாலே ஃபதகூனா மினல் ஸாலிமீன், உங்களை அறிஞ்சோ அறியாமலோ நீங்க அநியாயத்தை செஞ்சிருவீங்க. அறிஞ்ச அறியாமலையோ அநியாயத்தை செஞ்சிருவீங்க. நெருங்க வேணாம். நோக்கம் என்ன? சாப்பிடக்கூடாது. ஆனா சட்டம் என்ன? நெருங்க கூடாது. நோக்கம் என்ன? சாப்பிடக்கூடாது. ஆனா சட்டம் என்ன? நெருங்க கூடாது. இதனால தான் வரம்புகளை பற்றி, ஹராம பத்தி இஸ்லாம் பேசும் பொழுது குர்ஆன்ல 2 விதமான பாவனை இருக்குது. நீங்க குர்ஆன் அதிகமா ஓதுறவங்க இந்த மாதிரியான வசன பிரயோகங்களை நீங்க பாப்பீங்க குர்ஆன்ல. ஃபலா தஅதூஹாண்டா அதை கீறி கிழிச்சிட்டு போகாதீங்க. ஃபலா தக்ரபூஹாண்டா நெருங்காதீங்க, நெருங்காதீங்க, நெருங்காதீங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், இது ஹுதூத். இது அல்லாஹ் வகுத்த எல்லை, பார்டர் லைன். இது அல்லாஹ் வகுத்த எல்லை. இதை நீங்க என்ன செய்யணும்? நெருங்கவும் கூடாது. وَمَن يَتَعَدَّ حُدُودَ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுவாரோ, யுத்ஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா. அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புத்திமதிகளுக்கு, சட்ட திட்டங்களுக்கு, வழிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர் இருக்கிறாரே, அவருக்கு அல்லாஹு தஆலா நதிகள் ஓடக்கூடிய அந்த சொர்க்கத்தில நிரந்தரமாக இருக்கிற வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுப்பான். வமை யஅஸில்லாஹ வரசூலஹு, யாரே அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு அல்லாஹ்ட தூதருடைய புத்திமதிகளையும் பொருட்படுத்தாமல் இருப்பாரோ அவரு தான் யதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹு தஆலா வெச்ச பார்டர் லைன் இருக்குதே அந்த எல்லைய கீறி கிழிச்சவர். அல்லாஹு தஆலா இதை கொடுங்க, இதை கட்டாயம் செய்யுங்க, இதை தாமதிக்காதீங்க, இது இழுத்தடிக்காதீங்க. நாளைக்கு என்ன செய்யணும்? போய் சேரணும். ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவருடைய சொத்து இருக்குது. மௌத்தா போயிட்டாரு, சொத்து இருக்குது. சொத்து இருக்குது, இன்னும் பிரிக்கல. அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் இன்னொரு ஆளு மௌத்தா போனா இல்ல, சொல்லுங்க என்ன நிலைமை? கடைசியில சொத்துக்கு சொந்தக்கார ஒரு ஆள் மௌத்தா போனா என்ன செய்வீங்க? அவருக்கு அந்த சொத்து கிடைக்காம மௌத்தா போயிட்டாரு. உதாரணத்துக்கு வாப்பா மௌத்தா போயிட்டாருங்களே, நல்ல மாஷாலா நல்லா சொத்து இருக்குது, நல்லா சொத்து தேவை, ஒரு 50 லட்சம் பொறுமை ஊடொண்டு இருக்குங்களே, சொத்தொண்டு இருக்குது, ஒரு கார் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன கடத்துண்டு இருக்குது, ஒரு சில்லறை கடையாது இருக்குது. மௌத்தா போனாரு. ஒரு மகன் அவன் கஷ்டப்பட்டு இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுக்கணும், அவன் இருக்கிறான். அவனுக்கு முதலும் இல்லை ஒன்றும் இல்லை, 50-60 சம்பளத்துக்கு இன்னத்தனை கீழே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கே நல்ல கடை ஒன்று இருக்குது, வாப்பா செஞ்சு கொண்டிருந்த கடை ஒன்றுமே செய்யலை. பாப்பா மௌத்தா போனாரு, அப்படி இருந்தீங்க. 2 வருஷத்துல அவனும் மௌத்தா போயிட்டான். இப்போ என்ன நடக்கும்? அவனுக்கு போக வேண்டிய ஹக்கு 2 வருஷம் இழுத்தடிக்கப்பட்டு அது அவன் கையால கூட எடுக்காம பார்க்காம அதை வச்சு அவன் என்ன சொல்ற பிளான் ஒன்று பண்ணாம அப்படியே மௌத்தா போயிட்டான். யாரெல்லாம் குடும்பத்துல சொத்து பிரிக்கிறத அப்படி பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம அப்படி இருந்தாங்களோ, ஸோ இப்பத்தானே மௌத்து, அதுக்குள்ள சொத்து பிரிக்கணும், இப்பதான் மௌத்து, அதுக்கு பிறகு சொத்து பிரிக்கணும். அதுக்கு நீ மௌத்தா போனா தானே சொத்து பிரிக்கணும். இப்பத்தானே மௌத்து, சொத்து பிரிக்க போறீங்க? ஓ, சொத்து பிரிக்கணும். மௌத்தா போனா தானே இப்ப சொத்து பிரிக்கணும். மௌத்தா போன எப்படி சொத்து பிரிக்க? இதுல வேற ஒரு அநியாயம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல வந்து கல்யாணம் முடிச்சிட்டு இருந்தவன் நானாக்கு வந்து சொல்லிட்டு போனான், தம்பிக்கு வந்து சொல்லிட்டு போனா, இங்கே யாரும் வரக்கூடாது ஒண்ணு கேட்டு, டைம் வர்ற நேரத்துல நாங்களே பிரிச்சு உங்களோட பங்கு உங்களுக்கு சேர்ப்போம். நீ யாருடா? நீ வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்தவன் இல்லையா? நீ யாரு சொத்தை பசங்க பிரிச்சு டைமுக்கு வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு? நீ யாரு?
உனக்கு என்ன அருகதைக்கு அதை பத்தி பேச? நீ அதுக்கு சப்ஜெக்டிக்கே இல்லாதவனே. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த அளவுக்கு மோசமான நிலைமைகள் உருவாகும். தனக்கு சொந்தமான ஒன்றை கையில எடுக்காம பொறுப்பெடுக்காம அவன் மௌத்தா போயிட்டான். அவனுக்கு 2 பிள்ளை இருக்குது. இது எவ்வளவு பெரிய அநியாயம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் எந்த அளவுக்கு இதை பேசுதுன்னு சொன்னா, யாரு அல்லாஹ்க்கு ரசூலுக்கு முறையாக கட்டுப்பட மாட்டானோ அவன் என்ன செய்வான்? அவன் தான் இந்த வரம்புகளை எல்லாம் மீறி செயல்படுறவன். இந்த வரம்புகளை மீறி செயல்படுறவன், இந்த சட்ட திட்டத்தை பேணாம நடைமுறைப்படுத்தாம வாழ்றவன், இதுல கவனஈனமாக இருக்கிறவன், பொருட்படுத்தாமல் நடந்து கொள்பவன் யாரு? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாதவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு யுத்ஹிலுஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, இவன் ஈமானோடு இருந்தாலும் இஸ்லாத்தோடு இருந்தாலும் இந்த அநியாயத்தை செஞ்சதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவனை என்ன செய்வான்? நரகத்தில் நுழைவிப்பான். ஏன்? இது ஒரு பிரதானமான சட்டமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? சொத்து பிரித்தல், அனந்தர சொத்து, அது பொருளோடு சம்பந்தப்பட்டது, அதற்குரியவர்களுக்கு அது போய் சேரணும். அது சரியாக பங்கு வைக்கப்பட இல்லை என்றால் அது மிகப்பெரிய பாரதூரத்தை என்ன செய்யும்? அது ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே சூரத்து நிசால கடைசி வசனத்துல அல்லாஹ் தஆலா 176 சூரத்து நிசாவுடைய ஸ்டார்ட்டையே பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா மனித படைப்பை பத்தி பேசுறான். மனித படைப்புடைய பரவல் எப்படி இருந்துச்சு, வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். அதுக்கு பிறகு ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர்ங்கிறது பிசிக்கலா சைக்காலஜிக்கலா ஒரு செக்ஷுவல் நீட் இருக்குது. அதுக்கு அல்லாஹ் தஆலா தந்த பெரிய ஒரு நியாமத்தான் திருமணம் என்கிறத பத்தி பேசுறான். அந்த திருமணத்துல எத்தனை உங்களுக்கு சூஸ் பண்ணி கொள்ளலும். ஆணா இருந்தா நீங்க வந்து கொண்டு ஒரு பெண்ணா, 2 பெண்ணா, 3 பெண்ணா, சரி ஒன்றுக்கு மேல நீங்க மணக்கிறதா இருந்தா அதுக்கு என்னென்ன கண்டிஷன், அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அது நீங்க என்னென்ன மாதிரி இருந்தா நீங்க அதை 2, 3 முடிக்கலாம். அந்த சட்ட திட்டங்களை விளங்கப்படுத்தி சரி 1 முடிக்கிறேன்டா கூட அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மகர் என்ன, நீங்க கொடுக்க வேண்டிய மகர் எப்படி இருக்கணும். சரி நீங்க கொடுத்தா அவளாவே உங்களுக்கு கையில அரவாசியோ ஃபுல்லாவோ வானான்னு திரும்பி தந்தா அதை எடுக்க இயலுமா? இயலாதா? அதே போல அதுக்கு அடுத்த கட்டங்கள் அனாதையுடைய நிலை ஒவ்வொன்றா பேசிட்டு அல்லாஹ் தஆலா வந்து சொத்து பிரிக்கிறத 11, 12, 13 பேசுறான். இப்படி நீங்க சூரத்து நிசா படிச்சா நிறைய குடும்பவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிக்கிறது 176வது வசனத்துல வந்து நின்று அல்லாஹ் தஆலா சொல்றான், யுபையினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு. இவ்வளவு சட்டத்தையும் குடும்பவியலையும் துல்லியமாக உங்களுக்கு நாங்க விளங்கப்படுத்துறோம், நீங்க நாசமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க வழிகேட்டுல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, ஹராத்துல உளுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு துல்லியமா 176 வசனத்துல குடும்பவியலை தனியா கரைச்சு ஊத்துறோம். இவ்வளவே சொல்றோம், இவ்வளவே துல்லியமா சொல்லணும். யாருக்கு ரூபா 4ல உண்டு, யாருக்கு சுதுஸ் 6ல உண்டு, யாருக்கு சுதுஸ், யாருக்கு 3ல உண்டு, யாருக்கு சுல்தான் 3ல 2. ஏன் இவ்வளவு துல்லியமா சொல்லணும்? புள்ள இருந்தா எவ்வளவு, புள்ள இல்லாட்டி எவ்வளவு, ஏன் இவ்வளவு துல்லியமா சொல்லணும்? வீணாவா இவ்வளவு வார்த்தைகளை பிரயோகிச்சோம் குர்ஆன்ல? இவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு சட்டத்தையும் பேசிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்றது என்ன? யுபையினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு. வழிகட்டு மண்ணாக நாசமாக வீணா போயிடக்கூடாது என்கிறதுக்காக வேண்டி, இன்னொத்த வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு உங்களோட நிலைமை மோசமா போயிடக்கூடாது என்கிறதுக்காகத்தானே இவ்வளவு துல்லியமா நாங்க உங்களுக்கு விளங்கப்படுத்துறோம். ஏன் அதை உங்களுக்கு நடைமுறைப்படுத்த இயலாது? ஏன் அதை உங்களுக்கு சரியான முறையில கையாள இயலாது? ஏன் அதுல இவ்வளவு தாமதம் காட்டுறீங்க? ஏன் அதுல பொடுப்போக்கா இருக்கிறீங்க என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹு தஆலா யாவற்றையும் அறிகிறான். செய்கிறவருடைய உள்ளத்துல அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா அவருடைய உள்ளத்துல என்ன நோக்கம் இருக்கி, அவருடைய உள்ளத்துல எவ்வளவு தூரம் இஹ்லாஸ் இருக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியும். ஒருத்தர் செய்யாம அதை பத்தி பேசாம சும்மா கணக்கே எடுக்காம நினைவுல வச்சு கொண்டும் சும்மா வாய பத்திட்டு போறான்டா, அது ஏன் அவன் அப்படி நடக்கிறான்ங்கிறதையும் அல்லாஹ் அவன் உள்ளத்தை அறிஞ்சுதான் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர நஸீபம் மஃப்ரூதா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதே நேரத்துல சூரத்து நிசால அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம் தான் என்ன அல்லாஹு தஆலா சொல்றான், பெற்றோரோ அல்லது நெருங்கிய உறவினரோ
மௌத்தா போறாங்கன்னா அவங்க விட்டு போற செல்வத்துல அல்லாஹ் ஆண்களுக்கும் ஒரு பங்கு வச்சிருக்கிறான், பெண்களுக்கும் ஒரு பங்கு வச்சிருக்கிறான். அந்த பங்கு கல்ல அவு கசூர, குறைவா இருக்கும் அல்லது கூடையா இருக்கும். அவங்க விட்டு போன சொத்து குறைவா இருக்கலாம், கூடையா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நசீபம் மஃப்ரூதா. அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அதுல பிரிக்கணுமான சட்ட திட்டத்தை, பங்கு ஒரு முறைய அல்லாஹு தஆலா சொல்லித்தான் இருக்கிறான். அதை கட்டாயம் செயல்படுத்துங்க. வைதா ஹபரல் கிஸ்மத உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாகீனு ஃபர்ஸுகூஹும் மின்ஹு வகூலு லஹும் கௌலன் மஅரூஃபா. அல்லாஹு தஆலா பங்கு வைக்கும் பொழுது இன்னொரு சதகா, பங்கே வைக்கணும் இல்ல, பங்கு வைக்கிற நேரத்துல அல்லாஹ் இன்னொரு தர்மத்தை சொல்றான். பங்கு வைக்கிறதே செய்யறதுல ஆகப்பெரிய ஒரு தர்மம். ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, ஒருத்தர் பொறுப்பெடுத்து இங்க வாங்க, இந்த சொத்துக்கு இன்னார்தான் லிஸ்ட்ல சொந்தக்காரங்க இருக்கிறீங்க என்று வாங்க பங்கு வைப்போம் என்றா, அந்த காலத்துல நடைமுறை எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மௌத்தா போயிட்டு பங்கு வைக்க போறாங்கண்டா, ஏழைகள், கஷ்டவாளிகள், வறியவர்கள் அந்த பங்கு வைக்கிறத பாக்குறதுக்கு வந்து கை கட்டி நிற்பாங்க. அந்த சம்பவத்தை, அந்த காட்சி இந்த குர்ஆன் ஆயத்து பேசுது. பங்கு வைக்கிறதே ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நீங்க செய்யற நேரத்துல அந்த மாதிரி பங்குக்கே ஒரு சின்ன பங்குக்கு கூட சொந்தம் இல்லாத வறியவர்கள் வருவாங்களே, ஏழைகள் கஷ்டவாளிகள் வருவாங்களே, மிஸ்கின்கள் வருவாங்களே, இவர்கள் வந்து கை கட்டி நின்று பாக்குற நேரத்துல உங்களோட பங்கு அழகா பிரிச்சு எடுத்துட்டு நீங்க திரும்பியும் பார்க்காம போகாம உங்கள்ட்ட ஈக்கிறதுல ஒரு சின்ன ஒரு சதக்கா அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுது. இவன் சதக்கா கொடுக்கறதுட்டு முதல்ல எப்ப இவன் பிரிப்பான், முதல்ல எப்ப சொத்தை பிரிக்கணுமே நான் முதல்ல அது இவன் அப்பத்தானே ரெண்டாவது அடுத்த சட்டத்தை இவன் அடுத்த சுண்ணாவ சரி இவனுக்கு நடைமுறைப்படுத்தலும். குர்ஆன் சொல்ற அடுத்த உபதேசத்தை நடைமுறைப்படுத்தலும். இது பங்கு பிரிச்சேன் தெரியா ஒண்ணும் தெரியா, பங்கு பிரிச்சேன் தெரியா ஒண்ணும் தெரியா. பாவத்தை ஹராத்தை செஞ்சோமே அப்படியே 4 ரூமுக்குள்ள மூடி எல்லாம் செஞ்சு முடிஞ்சு. நல்ல ஒரு விஷயத்தை செய்யறாய், சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு விஷயத்தை செய்யறாய், ஒரு அழகான எத்தனையோ குர்ஆன் வசனத்தை நீ நடைமுறைப்படுத்துறாய், இதே எவ்வளவு அழகா உனக்கு செய்யலாம். அதை பார்க்கறதுக்கு கேள்விப்பட்டு 4 ஏழைகள், வறியவர்கள், மிஸ்கின்கள், யாசகம் கேட்கக்கூடிய கஷ்டவாளிகள், அண்ட கண்டைக்கு தனக்கு சாப்பிட வழி இல்லாதவர்கள் வந்து நின்றா, ஏண்ட சொத்து மாஷா அல்லாஹ், ஏண்ட வாப்பாட பங்குல இருந்து கிடைச்சிருச்சு, ஏண்ட நானா விட்டு போன சொத்துல இருந்து கிடைச்சிருச்சு, ஏண்ட புள்ள விட்டுட்டு போன சொத்துல இருந்து கிடைச்சிருச்சு என்ற அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒரு 35 லட்சம் கிடைச்சிச்சா, அதுல ஒரு 1000 ரூபாவை, ஒரு 2000 ரூபாவை, ஒரு 5000 ரூபாவை நான் கொடுத்துட்டு போன என்ன நடக்க போகுது? இதை கொடுக்கறதுக்கு முதல்ல பங்க பிரிக்கணுமே, 4 பேருக்கு அது தெரிய வரணுமே. அல்லாஹ் தஆலா இவ்வளவு துல்லியமாக சொல்லிட்டு ஃபர்ஸுகூஹும் மின்ஹு வகூலு லஹும் கௌலன் மஅரூஃபா. நீங்க கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஏதாவது மனசுக்கு சந்தோஷமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டும் போங்க. நீங்க கொடுங்க, உங்களோட பங்கு கிடைச்சிருச்சு, எடுத்துட்டீங்க, கஷ்டவாளிகள் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க, கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 4 நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போங்க. வல் யக்ஷல்லதீன, பாருங்க, வல் யக்ஷல்லதீன லவ் தரகு மின் ஹல்ஃபிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ وَلْيَتَّقُوا اللَّهَ فَلْيَتَّقُوا اللَّهَ وَلْيَقُولُوا قَوْلًا سَدீதா. அல்லாஹ் தஆலா சொல்றான், சிலர்கள் மௌத்தா போறாங்க, மௌத்தா போற நேரத்துல அவங்களோட வீட்டுல அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் பலகீனமானவர்கள். அப்படின்னா யாரு? ஒன்ற பொம்பளை புள்ள இல்லைன்னு சொன்னா சின்ன குழந்தை, இல்லண்டா சின்ன குழந்தை. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நாங்க தான் சட்டத்தை வச்சுதான் இருக்கிறோம், உங்களோட கண்ணுக்கு முன்னுக்க அதை சரியா பார்த்து அளந்து நிறுத்து கொடுக்கிறோம். இல்லாட்டியும் சமுதாயத்துல ஒரு முஸ்லீம், ஒரு ஈமான் உள்ளவன் இல்லாமலையா போறான், வந்து வாங்கம்மா நான் உங்களோட சொத்தை அழகா பிரிச்சு தரேன்னு சொல்லி முன்னுக்கு வந்து ஒருத்தர் பிரிச்சு கொடுக்காம ஒருத்தர் இல்லாமலையா போறான். சட்டத்தை தான் எல்லாருக்கும் இறக்கி வச்சிருக்கிறோமே என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தி சொல்றான், அதையும் மீறி பொம்பளை பிள்ளைகள் தானே இருக்குது, சின்ன பிள்ளைகள் தானே இருக்குது என்று ஒருத்தர் என்ன செய்வானாக இருந்தால், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா, அந்த அநாதன் இந்த இடத்துல குறிப்பிட்டது எதை? சின்ன பிள்ளை, சின்னமா, அதாவது சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத்துல வருது, மீச முளைக்கும் போத அநாதைங்கிற அந்த தன்மை இருக்கும். பாப்பா மௌத்தா போனா மீச முளைச்சிருச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், அநாதைங்கிற அந்த தன்மை இல்லாம போயிடும். மீச முளைக்கிறது தான் அநாதை இருக்கிறதுக்கு இல்லாம போறதுக்கு என்னது ஆதாரம். பாப்பா மௌத்தா போன எல்லாரையும் இப்ப எனக்கு தாடி நல்லா வந்திருக்குது, ஏன்னா பாப்பா மௌத்தா போயிட்டார் 2014, நான் அனாதையா? எனக்கு நல்ல நிறைய தாடி இருந்துச்சு, நல்லா மீச இருந்துச்சு, நான் அனாதையா? அனாதை இல்ல, நான் என்ன வெளியே செஞ்சு கொள்ளக்கூடிய அளவு தரத்துல இருந்தவன். இதே நேரத்துல ஒரு 15 வயசு பிள்ளை, ஒரு 16 வயசு பிள்ளை, மீசையும் முளைச்சு ரெண்டும் இல்ல, அந்த பிள்ளைக்கு மௌத்தா போனா பாப்பா, அந்த பிள்ளை யாரு? அனாதை.
சஹீஹ் முஸ்லிம்ல அனாதை எப்படி அனாதை இல்லைங்கிறது எப்படி வாப்ப மௌத்தாப்பா முடிவு செய்யணும் அப்படிங்கிறது என்ன இருக்குது, அந்த ஒரு ரிவாயத்துல வந்திருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றா இன்னல்லதீன யக்குலுன அம்வாலல் யதாமா, இன்னும் தன்னுடைய அந்த சொத்தை கட்டி காக்கிறதுக்குரிய அந்த அந்த ஸ்ட்ரென்த், அந்த வலிமையை பெறாத சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்க, இவன் என்னத்தை செஞ்சு விட்ட பட்டையை செஞ்சு இஞ்சி நான் பார்த்துக்கொள்வேன், நான் கையிட மாட்டேன் அப்படி இப்படின்னு என்ன செஞ்சான், வந்து உளுந்து அவ்வளவுத்தையும் புழுங்கிட்டான், அவ்வளவுத்தையும் புழுங்கிட்டான். இன்னல்லதீன யக்குலுன அம்வாலல் யதாமா துல்பன், அநியாயமாக புழுங்கிட்டான். அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவன் பௌத்தில இருக்கிறது நரக நெருப்பு தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஸயஸ்லௌன ஸஈரா, நரக நெருப்பை பௌத்தில வச்சு கொண்டு சொர்க்கத்துக்கு அவனுக்கு போகேலுமா, சொர்க்கத்துக்கு போகேலுமா, நரகத்துக்கு தான் போவான். இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம், உலகத்தில நரக நெருப்பு எவண்ட ஊர்ல இருக்கீண்டா இந்த மாதிரி பிரிக்கப்படாத சொத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு அவ்வளவுத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கிறானே அவன் வௌத்துல நரக நெருப்பு தாவிக்குது. ஒரு நாளும் என்ன செய்யலாது. இதனால தான் அபுல் ஹசன் அலி அந்நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சவுதியில இருந்த இந்த இந்தியாவில இருந்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் அப்துல் மஜீத் என்று இருந்த மிகப்பெரிய ஆரம்பகால அறிஞர்கள் எங்க இந்தியால இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, தூதா தூதா என்கிறது ஒரிஜினல் அரபல்ல, டாட் என்று பிரிட்டிஷ் மொழியில இருந்த அந்த டௌரி என்கிற அந்த இத அரபு மொழிக்கு மாத்தினார். யாரு? அபுல் ஹசன் அலி அந்நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ரிஜாலுல் ஃபிக்ரி வத்தாவால ஒரு தனி வழியும் ஒரு பாகமே எழுதினவர். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாறு மிக துல்லியமான ஒரு நல்ல ஒரு அறிஞர் அபுல் ஹசன் அந்நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க என்ன செஞ்சாங்க, இதை சவுதியுடைய அல் முஜம்மா உல் ஃபிக்ஹில் இஸ்லாமி, இஸ்லாமி லோக்கு ஃபத்வா கொடுக்க இருக்கக்கூடிய அந்த பெரிய மையத்துல கொண்டு போயிட்டு தூத்தாவா, தூத்தான அது டௌரி என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் பேசினாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டாட்டி சரியே வராது. இன்னைக்கு நிறைய பேர் எது டௌரிய பத்தி சீதனத்தை பத்தி பேசுனதுல பிச்சை என்று பேசுறாங்க. அது பிச்சை இல்ல, அதுக்கு பிச்சை என்று பாவிக்கிறதே அது பிழை, மிகப்பெரிய ஒரு பிழையான பிரயோகம் பிச்சை எடுக்கிறேன்னு பாவிக்கிறது. அது பிச்சை இல்ல, அது பிச்சையை விட பயங்கரமான ஒரு ஹராம், பிச்சையை விட பயங்கரமான ஒரு ஹராம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்றானே வஅன்ன ஸாயில ஃபலா தன்ஹர், ஒருத்தர் யாசகம் கேட்டு வந்தா கடிந்து கொண்டு விரட்டாதீங்க. இப்ப அபி யாசகம் வந்தாக்கா நீங்க கடிந்து கொண்டு விரட்டாம தூக்கி கொடுப்பீங்களா? ஒன்று தின்னுண்ண வழி இல்லாதவன், தொழில் செய்ய இயலாதவன் வந்து கேட்டாக்கா அவனுக்கு அது கேட்கறதுக்கு உரிமை இருக்குதானே, அவன் கேட்பான் தானே. ஒழுங்கான பைத்துல் மால் சிஸ்டம் ஒன்று இல்ல, அப்பேற்பட்டவனை பராமரிக்கண்டா அவன் 4 பேர் வந்து கேட்க தானே செய்வான். அவனுக்கு கையும் அடைஞ்சு காலும் அடைஞ்சு ஒளிமி நிக்கிறதுக்கு மேலாம இருக்கு, வேலை தொழில் செய்ய இயலாம அந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் கேட்கறது. யாசகத்துக்கும் டௌரிக்கும் சப்ஜெக்டே இல்லை. டௌரி என்கிறது அக்லுல் மாலி பில் பாத்தில். நீங்க பார்க்கலாம், மலேசியால இருக்கக்கூடிய கோலாலம்பூருடைய யூனிவர்சிட்டிக்கு முஹம்மது நூறு நபின்னு சொல்லக்கூடிய ஒருவர் செஞ்ச ஒரு பிஹெச்டி ரிசர்ச் 2017 இல்லாட்டி 19 அந்த பீரியட்ல இருக்கும். அவர் செஞ்ச ஆதத்து தூதா في شبه القارة الهندية دراسة فقهية تحصيلية, the custom of dowry in Indian subcontinent, a juristic analytic study என்று சொல்லி ஒரு பிஹெச்டி ரிசர்ச் என்று சமர்ப்பிச்சிருக்காரு. 500 பக்கங்களுக்கு மேற்கொண்டு பெரிய ஒரு ரிசர்ச் உண்டு அவருடைய பிஹெச்டிக்கு. அதுல ஃபுல்லா உலகத்துல யூதர் கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகின இந்த டௌரி சிஸ்டம் இருக்குது, இந்த சீதன சிஸ்டம் வேற வேற பெட்டருக்கு அவங்கள்ட்ட 2-3 சிஸ்டத்துக்கு இருக்குது யூதர் இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி பிரான்ஸ்ல எப்படி வளர்ந்துச்சு, பிரிட்டிஷ்ல எப்படி இந்த இது வளர்ந்துச்சு, இதால அனந்தர சொத்து என்கிற இஸ்லாத்துடைய சட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு சிதைவு, மிகப்பெரிய ஒரு உரிமை மோசடி, அத அந்த புக்ல ஃபுல்லா துல்லியமா என்ன செய்யறாரு, ரிசர்ச் பண்றாரு. நீ இப்ப நான் சொன்ன இந்த பேரை அடிச்சு நீங்க பாருங்க, ரிசர்ச் இருக்குது. நான் அந்த தீசஸை ஃபுல்லா என்ன செஞ்சேன், அவங்களோட கீவேர்டை கொடுத்து நான் அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்து நான் வாசிச்சேன். அரபிக்ல எழுதியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாரதூரத்தை அவர் எழுதி, அவர் குறிப்பா சுருக்கம் என்ன சொல்றாரு, ذهب جمهور العلماء, ஆரம்பம் கடைசி தொட்டும் பல ஆரம்பகால ஃபிக்ஹ் கிதாபுகள், நவீன காலத்தில் எழுதப்பட்ட இஸ்லாமிக் லோல இருக்கக்கூடிய எல்லா கிதாபுகளையும் நான் சர்ச் பண்ணி நான் பார்த்தேன். பார்த்த வகையில 90க்கும் மேற்பட்ட அதிகமான அறிஞர்களுடைய ஃபத்வாக்களை நான் தேடி இதுல பார்த்தேன்.
எல்லாரும் ஒத்த வார்த்தையில இந்த இதுக்கான தீர்ப்பை முடிச்சாங்க. டௌரிங்கிறது இருக்குத்தானே, அடுத்தவனுக்கு சொந்தமான சொத்துல அப்படியே புட்டிச்சு புழுங்குறது இருக்குத்தானே, இது எந்த அளவுக்கு பாரதூரம். ஒத்த வார்த்தையில அக்லுல் அம்வால், அடுத்தவன் சொத்தை சாப்பிடுறது, பில் பாத்தில் பச்சை அநியாயமாக சாப்பிடுறது, முஹர்ரமுன் தெளிவான ஹராம். இது பிச்சைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இயலாது. ஏன்? பிச்சை கேட்டு வாரவன கடிந்து கொள்ளாம கொடுத்து அனுப்புங்கன்னு குர்ஆன் சொல்லுது. வத்துஹா வல்லைலி இதா சஜா வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். வருதா இல்லையா? இது பச்சை அநியாயம். இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால மிக கவனமாக இருக்கிறது. இந்த அநியாயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எல்லாருக்கும் பாடமான தெரிஞ்ச சூரா தான் சூரத்துல் ஃபஜ்ர். ஃபஜ்ர்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், வதகுலுன துராஸ அக்லல் லம்மா, அனந்தர சொத்த, துராஸ்னா மவாரிஸ், வதகுலுன துராஸ அனந்தர சொத்த அக்லன் லம்மா, வலிச்சு அடிக்கிறியே, முழுமையாக அப்படி எடுத்துக்கொள்றியே, வதுஹிப்புனல் மால ஹுப்பன் ஜம்மா, உன்னை விட சொத்துல பேராசை பிடிச்ச ஒருத்தன் இருக்கவே இயலாது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ர்ல கடுமையாக எச்சரிக்கிறான். அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். மிக பயங்கரமான ஒரு செயல் தான் எது? அனந்தர சொத்தை முறையாக பிரிக்கப்படாம அதை என்ன செய்யறது, அப்படி வைக்கிறது. அதுல பலர்கள் என்ன செய்யறது, அவங்களோட கையாடல்களை கொண்டு வந்து அவர்களுடைய செயல்பாட்டில் அவங்க நினைச்ச மூப்புக்கு ஈடுபட்டு இதில் நடக்கக்கூடிய அநியாயம்ங்கிறது எங்களுக்கு இந்த அரசாங்கம், இந்த அந்நிய அரசாங்கம், இந்த மாற்று மத சமூகத்துடைய இந்த அரசாங்கம் தந்து இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய மிக அரசாங்க அங்கீகாரம் வழங்கப்பட்ட இவ்வளவு அழகான ஒரு உரிமையாக இருந்தும் அதுல நாம கவனீனமாக இருக்கிறதுங்கிறது, இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இவ்வளவு லேசுபடுத்தி தந்த ஒரு நியாமத்துக்கு சேர பச்ச துரோகம் என்கிறது நாம் என்ன செய்யணும்? நாம விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறான், அல்லாஹுடைய தூதரிலே உங்களுக்கு என்ன இருக்கிறது? மிக மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு வசனம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ரஹ்மா, ஒரு தனி கொண்ட ஒரு அருள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹுடைய தூதரை பற்றி அல்லாஹு தஆலா வேறு இடத்துல வர்ணிக்கும் பொழுது ரഊஃபும் பில் முஃமினீன ரஹீமுன், அந்த நபி இருக்கிறாரே அவர் முஃமின்களோடு முஸ்லிம்களோடு மிக அலாதியான அன்பு பாசம் இரக்கம் கொண்டவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்? அல்லாஹு தஆலா சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை தான் அல்ஹிகுல் ஃபராயித பி அஹ்லிஹா, அல்ஹிகுல் ஃபராயித பி அஹ்லிஹா. அல்லாஹு தஆலா சொன்ன ஃபராயிதை, ஃபரீதாவை, அனந்தர சொத்தின் பகுதிகளை, அல்லாஹ் பிரித்து வைத்த பங்குகளை, அப்படி அதே ஃபரீதத்து மினல்லாஹ் குர்ஆன்ல வருது, அதே வார்த்தை எடுத்து சொல்றாங்க அல்ஹிகுல் ஃபராயித. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொன்ன ஃபரீதா, குறிப்பிட்ட அந்த ஒவ்வொரு பங்குகளையும் மனிதர்களே, மக்களே, முஸ்லிம்களே, அதுக்குரிய ஒரு இடத்தில் சேர்த்து விடுங்கள், தாமதித்து விடாதீர்கள், அதுல பொடுப்போக்கா இருக்காதீங்க. அல்ஹிகு, பங்கு சொன்னவர்களுக்கு பங்கை சேர்த்து விட்டு எஞ்சி பேலன்ஸ் ஆகிறது இருக்குமே, அதை என்ன செஞ்சுக்கோங்க, ஆண்கள்ல யாரு முன்னுரிமை நெருக்கத்தில் மிக நெருக்கமாக மையத்துக்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சட்ட விஷயத்தில் நாம் கூடுதலான கவனம் எடுப்போம். நமது ஊர்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், ஊருடைய முக்கியமான பிரச்சனைகளை கையாளக்கூடிய நிர்வாகங்கள், நிறுவனங்கள், அமைப்புகள்,
கட்டாயம் என்ன செய்யணும், நம்மளுக்கு இஸ்லாம் தெளிவுபடுத்திய இந்த சட்டம், அதே நேரத்தில் நமது நாடு நமக்கு அங்கீகாரம் இலகுவாக வழங்கி இருக்கக்கூடிய இந்த சட்டம், இந்த விஷயத்துல நாம் என்ன செய்யணும், அதிகமான கவனம் எடுக்கணும். இந்த சட்டம் அப்படியே மங்கி இப்படி ஒரு சட்டமே இருக்குதா என்று தெரியாத ஒரு நிலைமையில யார் யார்ட்டையோ போயிட்டு சொத்து பிரிக்கிற சிஸ்டத்தை இன்னொரு கலாச்சாரத்துல போயிட்டு பிச்சை கேட்கிற அளவுக்கு நம்மளை ரசூலுல்லாஹ் விட்டு போகவும் இல்லை, அல்லாஹ் நம்மளை அப்படி விடவும் இல்லை. நம்மளுக்கு நம்மளோட சொத்தை பிரிக்க தெரியாம, எப்படி பங்கு போடணும்னு தெரியாம, யார் யார்ட்டையோ போயிட்டு ஒரு புதிய மெத்தட்ல இப்படி இப்படி பிரிச்சுக்கோங்க என்று சொல்ற அளவுக்கு நாங்க இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சட்டம் தீர்ப்பு என்னன்னு பிச்சை கேட்கிற அளவுக்கு வழியை காட்டாம எங்களை என்ன செய்யல, இந்த இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் எங்களை என்ன செய்யல, உடல்ல எங்களுக்கு இதுக்குரிய முழுமையான தெளிவை தந்திருக்குது. நமது நாடும் அதுக்கான அத்தாரிட்டி அனுமதியை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குது, அதிகாரத்தை வழங்கி இருக்குது. இந்த சட்டம் கட்டாயம் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தப்படணும். அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு இஹ்லாஸோடு மவுத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.